எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து உங்களோட இந்த ஐஷேடோவா இருந்தாலும் அது எப்படி வந்து ஐலைனரா மாத்துறது அப்படின்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சுலபமான 2 ஸ்டெப்ஸ் மூலமா வந்து நம்ம ஈஸியா இந்த ஐஷேடோவா இருந்தாலும் நம்ம ஒரு சூப்பரான அழகான ஐலைனரா மாத்திடலாம். ஸோ நீங்க கண்ணில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கிரேசி ஐலைனர் கிராஃபிக் லைனர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இப்போ நல்ல ட்ரெண்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து எல்லா விதமான ஐலைனர்ஸ் வாங்கிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அது ட்ரையும் ஆகிடும். ஸோ எப்படி வந்து நீங்கள் மாற்றுறது அப்படின்னு 2 சுலபமான ஸ்டெப்ஸில் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த கிராஃபிக் லைனர்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு கலர் லைனர்ஸ் போடணுன்னு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக இருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் என் ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அப்டேட்ஸ் வர மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. நான் அப்லோட் பண்ணும்போது மறக்காம பெல் ஐக்கான்ல ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க நண்பர்களுக்கும் இந்த மெத்தட்ஸை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர் ஐலைனர்ஸ் போடணும், கிராஃபிக் லைனர்ஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் போடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஆனால் எல்லாருமே வந்து எல்லா விதமான கலர்ஸ் இருக்கிற ஐலைனர்ஸ் வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வாங்கினாலும் அது ஈஸியாக ட்ரை ஆகிடும். பட் நம்ம இந்த மாதிரி ஐஷேடோஸ் வச்சு நம்ம பண்ணோம், இல்லை அந்த கலர் பேலட்ஸ்லாம் ஒட்டுக்கா வாங்கி அதை வச்சு நம்ம பண்ணோம்னா ஈஸியாக நிறைய ஐலைனர் கலர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்கா? அப்போ கண்டிப்பாக டெர்மோகோவோட இந்த 2 ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு சின்ன இன்ட்ரோ. உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்கா? அதுவும் இந்த பொல்யூஷனால கண்டிப்பாக ஆக்னே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் ஆக்னேக்கு ஒர்க் ஆகுது. ஆனால் டெர்மோகோவோட 2% சாலிசிலிக் ஆசிட் சீரம் அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்களோ அது ட்ரூவாக ஒர்க் ஆகும். இந்த சீரம் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸு, அழுக்கு, இது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணி கிளியர் பண்ணி விடும். இதனால நம்ம சருமம் வந்து ஓவர் டைம்ல நல்லா கிளியர் ஆகும். இது வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப ஆசம் ப்ராடக்ட். இதை வந்து நீங்க அப்படியே உங்க முகத்துல போடக்கூடாது, முகத்தை அழும்பிட்டு தான் இதை போடணும். அதுக்கு இந்த 1% சாலிசிலிக் ஆசிட் ஜெல் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நம்ம முகத்தை நல்லா கிளென்ஸ் பண்றது மட்டும் இல்லாம இதுவும் ஆக்னே ரெடியூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை போட்டுட்டு அப்புறம் சன்ஸ்கிரீன் போடுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நீங்க 1% ஹைலூரானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன் அக்வா ஜெல் டெர்மோகோவோட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லைட் வெயிட், ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ அண்ட் ஈஸியாக வந்து டிசால்வ் ஆகிடும். டெர்மோகோவோட ஹைலூரானிக் சன்ஸ்கிரீன் அக்வா ஜெல் வந்து நம்மளுக்கு சன் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வெப்சைட்டில் நீங்கள் பண்ணுற ஒரு ஆர்டரும் வந்து ஒரு குழந்தைக்கு பூமியோடு சேர்ந்து டெர்மோகோ எஜுகேட் பண்ணுறாங்க. இந்த வருடம் 10,000 குழந்தைங்களை எஜுகேஷன் கொடுக்கணும்னு பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் 20% டிஸ்கவுண்ட்டில் இந்த கூப்பான் கோட் போட்டு அவங்க வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். இவங்க ப்ராடக்ட்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா இந்த வெப்சைட்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ், டிஸ்கவுண்ட் கோட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ 3 ஐஷேடோ கலர்ஸில் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். ஸோ எல்லோ, க்ரீன், பிங்க் இந்த மாதிரி கலர்ஸில் விளையாட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணுது அப்படின்னா மைசெல்லர் வாட்டர். நீங்கள் எந்த மைசெல்லர் வாட்டரும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கார்னியரோட மைசெல்லர் வாட்டர் எனக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ப்ராடக்டை வந்து அப்படியே ஸ்க்ரேப் பண்ணி ஐஷேடோவை அப்படியே எடுத்துட்டு அதில் மைசெல்லர் வாட்டரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐலைனரை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட். மைசெல்லர் வாட்டரா, மேக்கப் ரிமூவர் ஆச்சு அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். பட் சூப்பரான ஒரு ஐலைனராக இதை மாற்றிடும். லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த ஐலைனராக மாற்றிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த எல்லோ ஐஷேடோ வந்து யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்து ஜார்டானா அப்படின்ற பிராண்டில் அவங்களோட பேக்ட் ஐஷேடோ அதை தான் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டரில் அதை வந்து எடுத்துட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ண போகிறேன். யூஸ்வலாக பண்ணாத மாதிரி ரைட்டில் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிட்டேன். பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிற கலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லோ கலர்.
ஸோ லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அதே வந்து நல்லா தின்னாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டா நம்ம பிளாக் ஐஷேடோ கூட உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமாக இதை வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். திக்காகவும் பண்ணிக்கலாம், தின்னாகவும் பண்ணிக்கலாம், பியூட்டிஃபுல்லாக விங் லைனரும் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குல்ல. ஸோ எனக்கு கலர்ட் ஐலைனர்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போடணும்னா ரொம்ப ஆசை. அதுவும் இந்த மாதிரி டிஷர்ட்ஸுக்கெலாம் ஒன்றுமே நல்லாயிருக்கும். கலர் டிஷர்ட்டுக்கெலாம் ஒயிட்டுக்கும் ஒயிட் டிஷர்ட்ஸுக்கும் ஒயிட் குர்தாஸுக்குமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நான் பிங்க் எடுத்திருக்கேன். இது வந்து மேக்கோட என் ஃபேவரட் பிங்க் ஐஷேடோ. ஸோ அதை எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் அதே மாதிரி தான் வந்து ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டைம் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. எந்த ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அதுதான்லாம் இல்லை. ஸோ ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயோடு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரொம்ப ஈஸியாக ஐஷேடோவாக அப்ளை பண்ணிக்கலாம். இது நான் சொன்ன மாதிரி ஒன்று மெத்தட். இப்போது வாங்க அந்த பிங்க் ஐஷேடோவையும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து ஜஸ்ட் அப்படியே மேலே வந்து அந்த எல்லோவுக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டேன் பாருங்கள். பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. பிங்க் ஐலைனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிங்க் ஐலைனர். ஸோ நான் வச்சுருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பிங்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிங்க் ஐலைனர் இது வந்து நீங்கள் வெட்டிங்ஸ்க்கும் வந்து பிங்க் ஐலைனர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிங்க் மேலே அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். கோல்டு பிங்க்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த க்ரீனை வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஐலைனர் வந்து இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படியும் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து சும்மா அந்த ப்ரஷோட பேக்கில் வந்து சும்மா டாட்ஸ் மாதிரி என்னோட ரைட் கண்ணில் வந்து நான் வைக்கிறேன். ஸோ இதுவும் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த சைடும் வந்து வேற மாதிரி வைக்கிறேன். அவ்வளவே தான், அதே டாட் தான், நான் வேற மாதிரி வைக்கிறேன். ஸோ கண்ணே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய ரவுண்டு வைக்கலாம்னா குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் கூட வச்சு பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரிலாம் வச்சா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து ஃப்ளார்ஸ்லாம் வந்து கண்ணில் வரையலாம், சீக்ஸில் வரையலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் நீங்கள் இந்த ஐஷேடோஸை ஐலைனராக மட்டும் இல்லை, நீங்கள் வரைஞ்சிக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். சேஃப் இல்லைங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ இதுதான் இந்த மெத்தடில் தான் வந்து நான் இப்படிலாம் பண்ணேன். வெரி ஈஸி, லாங் லாஸ்டிங் மெத்தட்ஸும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் இந்த மார்ஸ் பேலட்லாம் வாங்க பார்த்தீங்களா, ஸோ அதிலலாம் நான் டிஃப்ரெண்ட் லுக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லுக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது மாதிரி ஃபன் லுக்ஸ்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து அதெல்லாம் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மேக்கப் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்கு லுக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன். ஓகேயா, சரிங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. லிங்க்ஸ் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணது டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. ஓகேயா, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.